இந்த வீடியோல ஒரு பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நீங்க எவ்வளோ வாட்டி செஞ்சு சொதப்பியிருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணிய அதிகமா இல்லைன்னா கம்மியாவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 2 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி. இதுதான் கரெக்ட்டான மெஷர்மெண்ட். உங்களுக்கு சிரப் அதிகமா வேணும்னா 1 கிளாஸ் சர்க்கரையும் 1 கிளாஸ் தண்ணியும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் ஜாமுன் மிக்ஸ்க்கு இந்த சிரப் கரெக்டா இருக்கும். சிரப் கொதிக்க ஆரம்பிச்சதும் 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு சைடில் வச்சிடுங்க. இப்போ மிக்சிங்க்கு ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் எம்டிஆர் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மிஸ்டேக் நம்ம இந்த மிக்சிங் பண்ணும்போது தான் பண்ணோம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி மாவை ரவுண்டா பிசைஞ்சு வச்சிருவோம். அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பால்ஸ் ரவுண்ட் ஷேப்ல கிடைக்காது. அங்கங்க விரிசல் விடுற மாதிரி தான் கிடைக்கும். இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான மிக்சிங். இல்லை நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பால் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பால் ரவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நெய்யை எடுத்து நம்ம கையில் ஸ்க்ரப் பண்ணி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பால் ரவுண்ட் பண்ணும்போது ஜென்டலாக தான் ரவுண்ட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. ரொம்ப அழுத்தி பண்ணோம்னா சிரப் அப்சர்வ் ஆகாது. இதில் எனக்கு 28 பால்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 by 1 வால்ஸ் போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்துடலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல பண்ணுங்க. அப்பதான் உள்ள வெந்து இருக்கும். மேலேயும் அந்த ப்ரௌன் கலர் டெக்ஸ்சரும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பால்ஸ் எடுத்து செஞ்சு வச்சிருக்கிற சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சிரப் லைட்டாக தான் சூடாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம பால்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிட்டோம்னா பால்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே உடஞ்சிடும். அதுவும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜாமுன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நைட் தான் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். இப்போ மார்னிங் எழுந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்க அந்த சிரப்பெல்லாம் உறிஞ்சு ஜாமுன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஜாமுன் செய்யறதுக்கு நான் 10 வாட்டி சொதப்பியிருப்பேன். நீங்க எவ்வளோ வாட்டி சொதப்பியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.